வணக்கம். அதிகாரம் 45 பெரியாரை துணைக்கோடல். குறள் எண் 443. அரியவற்றுளெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். அரியவற்றுளெல்லாம் அரிதே, அரிய பேறுகளுள் நமக்கு கிடைக்கக்கூடிய அரிய செல்வங்களுள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அரிய செல்வங்களுள் எல்லாம் அரிய செல்வம் எது? பெரியோரை பேணி தமரா கொளல். பெரியோரைனா சான்றோரை பேணி காத்து, அவரை காத்து, தமரானா தனக்கு துணையாக கொள்ளுவது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த குறள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அரிய பேறுகளுள் எல்லாவற்றிலும் அரிய பேர் நமக்கு கிடைக்கக்கூடிய பேர் எது அப்படின்னா, சான்றோரை காத்து அவர்களுக்கு தனி தேவையான பணிவிடைகளை செய்து அவர்களை காத்து அவர்களது அன்பை பெற்று அவரை தமக்கு துணையாக கொள்வதே அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். பேரறிவு கொண்ட சான்றோரை தனக்கு துணையாக கொள்ளுவது பெறுதற்கு அரிய பேறுகளுள் எல்லாவற்றிலும் அரியதாகும். இங்கே திருவள்ளுவர் மன்னன் அப்படின்னு சுட்டி காட்சி சொல்லியிருப்பாங்க இந்த குறளில். அதாவது மன்னனுக்கான விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ காலகட்ட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு தனியான ஒரு மனிதர்களுக்குன்னு எடுத்துக்கலாம். தனியான மனிதர்களுக்கு சான்றோர்கள் பெரியவர்கள் அது துணை நமக்கு கண்டிப்பாக தேவை, அவர்களோட அனுபவம் நமக்கு தேவை அப்படின்னு எடுத்து பொருள் கொள்ளலாம். ஸோ அதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கணுமோ அதை இந்த திருக்குறள் மூலமாக நம்ம கற்றுக்கலாம். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.